கோயிலடிக்கு முன்னுக்கு ஒரு அண்ணன் இளநீ விற்கிறார். சரியான பெரிய இளநீ. வெளிமாவட்டம் எந்த இடத்துல இருந்து வருது? அங்கேருந்து வருதுதா இல்லை நீங்கள் போய் எடுத்து வரீங்க? ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் TS Ruvan. நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் முனியப்பர் கோயிலடி கிட்ட தான் நிற்கிறோம். முனியப்பர் கோயிலடிக்கு முன்னுக்கு ஒரு அண்ணன் இளநீ விற்கிறார். இவரை நீங்கள் அநேகமான காணொலியில் பார்த்துருப்பீங்க. நாங்களும் அவரோட கதைப்போம். அவர் அந்த இளநீ வெட்டுற அழகு ஒரு தனி அழகு. வாங்க காணொலிக்குள்ளே போவோம். இப்போ பாருங்கள், இது உங்களுக்கு வீடியோவில் சின்னன்மை தெரியும். ஆனால் இளநீ சரியான பெரிய இளநீ. ஒரு ஆளுக்கு அதிகமான இளநீ இருக்குது. நான் இப்போ இல்லை, அன்னையிட்ட குறைஞ்ச ஒரு 6-7 வருஷமாக அன்னையிட்ட வேண்டி குடிச்சு கொண்டு வரேன். ஒரு நல்ல ஒரு குளிர்மையான ஒரு இளநீ தான் இது. வெளி மாவட்டம், இங்கே யாழ்ப்பாணத்தான் இல்லை. நல்ல ஒரு அதிகமான ஒரு தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இளநியாக தான் இருக்கும். வாங்க இப்போ அண்ணன் இளநீ ஒன்று வேண்டி குடிப்போம். ஹலோ, வணக்கம். இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த இளநீ தொழில் செய்து கொண்டு வாரீங்க? 30 வருஷமா? நீங்கள் கண்ணாடி சந்தையில் எனக்கு சின்ன வயசில் நான் இருக்கும்போது. இப்போ உங்களோட இளநீ மட்டும் ஒரு பெரிய இளநியாக இருக்குது. இப்போ எல்லா இடம் விற்கிற இளநீ இங்கே காய் தான் இருக்குது. உங்கள்கிட்ட மட்டும் இந்த இளநீ பெரிய இளநீ, அதிகமான இளநீ இருக்கிற காயெல்லாம் இருக்குது. வெளிமாவட்டம் எந்த இடத்துல இருந்து வருது? அங்கேருந்து வருதுதா இல்லை நீங்கள் போய் எடுத்து வரீங்க? நாங்கள் கொண்டு எங்களுக்கு ஆக்கள் கொண்டாடுறோம். நாங்கள் ஒரு விலைக்கு எடுத்து நாங்கள் ஒரு விலையை போட்டு விற்கிறோம். இப்போ இந்த பொருளாதார சிக்கல் உங்களுக்கு சந்தைப்படுத்தாதா? வியாபாரம் செய்வதற்கு கஷ்டமாக இருக்கா அல்லது பழைய மாதிரியே இருக்கா? எங்களுக்கு வியாபாரம் ஓடுது, பிரச்சனை ஓகே, அளவாக போகுது. ஆனால் விலைவாசிகள் கூடதில் கொஞ்சம் மட்டாக இருக்குது. விலைவாசி குறைஞ்சேன்னா வியாபாரம் இன்னும் கொஞ்சம் ஓடும். நீங்கள் வெட்டுற உங்களோட சமயம் அப்படி தான் வெட்டுறோம். நான் கவனிச்சுங்க, நெஞ்சு பகுதியை வச்சுட்டேன். அப்படி நீங்கள் வெட்டேங்க அது ஆபத்தை கொண்டுறாதா? ஆபத்தை கொண்டுடும். ஆனால் கொஞ்சம் கவனமாக கனகாலம் வெட்டினபடியாக எங்களுக்கு பழகியாக போச்சு. சரி, அண்ணன் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஒரு சின்ன வயசில் நாங்கள் படிக்கிற காலத்திலேயே அவர் டவுனுக்கு இன்னொரு இடத்துல இவர் அந்த இளநீ பிஸ்னஸை தான் செய்து கொண்டார். இப்போ வரைக்கும் அதே வியாபாரத்தான் செய்கிறார். அண்ணன்ட்ட ஒரு இளநீ ஒன்று வேண்டி குடிப்போம். பார்த்தீங்களா எப்படி எண்ணெய் நெஞ்சில் வச்சு ஒட்டு வெட்டு. இளநீ உண்மையில் வேறு ஒரு லெவல் டேஸ்ட்டில் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். இது ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டில் தான் இருக்குது. காணொலியில் காட்ட எனக்கு முடியல. ஒரு அதிகமான இளநீ தான் காணப்படுது. உண்மையில் இந்த இளநியை குடித்தா வயிறு ஃபுல்லாகிட்டு. சரியான இளநீ இளநீ டேஸ்டாகி. கோட்டை முனியப்பர் கோயிலுக்கு முன்னுக்கு தான் நான் இந்த கடை வச்சிருக்கிறேன். இங்கே இதால் வந்தால் வேண்டி குடிச்சு பாருங்க. ஒரு நல்ல ஒரு கொடுக்குற காசுக்கு பிரயோசனமான ஒரு இப்போ 200 ரூபா தான் எண்ணெய் எடுக்கிறேன். ஆனால் அது ஃபுல்லாக இளநியாக தான் இருக்குது. குடிக்கிறது இப்போ நாங்கள் ஏதோ ஒரு கூழ்பானம் குடிக்கிறத விட அதிகமான குறைவான விலையாக தான் இருக்குது. ஒரு கூழ்பானம் ஒரு சோடாவோ குடிக்கிறத விட இது எங்கள் உடம்புக்கும் ஆரோக்கியம். அதனுடையால் இதால் வரும்போது போகும்போது நீங்கள் அன்னையிட்ட வேண்டி குடிங்க. அண்ணன் ஒரு சாதாரண ஒரு ஆள் இல்லை. அண்ணன் அன்னையிட்ட 35 வருடங்கள் ஒரு வியாபாரத்தில் இருந்து ஒரு சாதனை படைச்ச அண்ணன். அன்னை அதிகமான காணொலிகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே நண்பர்களே, இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் TS Ruvan. பாய் பாய்.